லோன் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? RBI லாஸ்ட் 4 monthsல 100 basis points ரெப்போ ரேட் கட் பண்ணிருக்காங்க. இதனால உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய சேவ் பண்ணிருக்கீங்க. அந்த சேவிங்ஸை வச்சு என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs லோன் எடுத்திருக்கீங்கன்னா மந்த்லி ஒரு 45,000 EMI பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ரெப்போ ரேட் கட்னால 1% கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. சேம் EMI அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா 3 வருஷத்துக்கிட்ட உங்க லோன் டென்யூர் கம்மியாயிடும். இன்னொரு ஆப்ஷன் லோன் டென்யூரை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தா 45,000 இருந்த EMI அமௌண்ட் இப்போ 41,500 ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ 3,500 கிட்ட சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. Cheers for borrowers, bad news for FD investors. இந்த அமௌண்ட் எடுத்து உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SIP, கோல்டு ETF ஆர் கோல்ட் பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஐடியா இல்லைன்னா ஒரு யூலிப் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். இல்லைனா ஆனுவிட்டி பிளான் போடலாம். டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க ஹெல்த் கவர் எடுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு for more investment related contents please do follow us. Thank you for watching.